இல்லை இப்போ புயல் வந்தாலும் இந்த கட்டை அசைய போறதில்ல எந்த ஊருக்கு. இங்கேதான் சாவு வேணாம். இந்த ஊர்ல அழிஞ்ச புனங்க அங்கனங்கன்னு தூக்கி அடக்கம் பண்ணிருக்கு போலீஸ். வீடுகளுக்கு எங்கேயுமே கரண்ட் வசதி அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. எல்லாருமே சோலாரை பயன்படுத்தி தான் கரண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அது குடிக்கிற தண்ணி அந்த கணத்தை எடுப்பீங்கன்னா அது குடிக்கிறதுக்கு. அப்போ குடிக்க தண்ணி வசதியெல்லாம் பைப்பெல்லாம் கிடையாது இங்கே. ஆனால் இங்கே எந்த வீடு இருக்குமோ பட்டா அந்த மாதிரி கிடையாதுங்கிறாங்க. இல்லை, ஆரம்பத்தில் இந்த தனுஷ்கோடி அழியிறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் பட்டா கிடையாது. ஊருடைய ஸ்பெஷல் அதாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு இல்லாமல் கூட எடுத்துருவோம், ஆனால் மீன் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படி தானே? ஃபுல்லாக சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் இந்த மாதிரி தகரத்தை மறைச்சிருப்பாங்க. நிறைய இடங்கள் ஓலையை வச்சு தான் வீடு கட்டியிருக்காங்க. எந்த வீடுக்கும் பட்டா கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது. இதுதான் தனுஷ்கோடி. ஆனால் நம்ம தனுஷ்கோடின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அரிச்சல் முனை கடைசியில் போய் போட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வருவோம். ஆனால் 1946, 66ங்கிற ஞாபகம்லாம் மென்ஷன் பண்ணுற கீழே அது அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லாமல் குடிசை அங்கங்கே குடிசைகள் அமைச்சு மீன் பிடிக்கிறது பிரதான தொழிலாக பயன்படுத்தி இந்த மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 தைரியம் ஜாஸ்திங்க. ஏன்னா 2 பக்கமும் கடல், பயங்கரமான ஒரு அழிவை சந்தித்த ஒரு ஊர் இருந்தாலுமே